சனி பகவானுடைய வக்ர காலம் உங்களுடைய ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது சாதாரணமாக 10 நாள் 15 நாளைக்கு வந்துட்டு போகக்கூடியது கிடையாது. 4.5 மாதம், ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். அப்போது ஒரு 4.5 மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரியதொரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறத நாம் ரொம்ப சரியாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா பல பேர் வந்துட்டு சனி பகவானாலே பயப்படுவாங்க. சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படின்னா அதை விட அதிகமாக பயப்படுவாங்க. என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ தெரிலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நடுக்கம் இருக்கும். இப்போது புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அக்டோபர் 5 அவிட்டம் நட்சத்திரத்துக்கு போவார். அதன் பிறகு அவர் பழையபடி நேர்கதிக்கு போவார். இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்துட்டு ரிஷப ராசியில் இருக்கார். ராகு மீனத்தில் இருக்கார். கேது கன்னியில் இருக்கார். சனி பகவானுடைய வக்ரத்தோடு சேர்த்து இந்த வருட கிரகங்களுடைய நகர்வு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சனி பகவான் வந்துட்டு தன்னுடைய பார்வையை மேச ராசியில், சிம்ம ராசியில், விருச்சக ராசியில் பதிக்கிறாரு. அதாவது செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ராசியில் பார்க்குறாரு. மேஷம் விருச்சகம் 2த்தையும் பார்க்குறாரு. சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியையும் பார்க்குறாரு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானுக்கு பகை வீடு. மேஷம், சிம்மம், விருச்சகம் 3மே பகை வீட்டை தான் சனி பார்க்குறாரு. அப்போது இந்த வக்ர காலகட்டத்தில் அவருடைய பார்வைக்குன்னு தனி பலன் இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து இந்த ஒரு 4.5 மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் எப்படி இருக்க போகுது? மேசராசி அப்படின்னு சொன்னாலே கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலையில் தான் இருக்குது. ஆனால் நல்லது எதுவுமே நடக்கலையே. என்ன ஜோசியரே போய் பார்த்தாலும் சனி லாபத்தில் இருக்குது, குரு 2வது வீட்டில் இருக்குது. அதாவது காசு கொடுக்கக்கூடிய லாபத்துலேயும் சரி, பணம் வரக்கூடிய தனத்துலேயும் சரி, சனியும் குருவும் சேர்ந்து அதாவது ராஜ கிரகங்கள் அற்புதமான ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. நல்லா இருக்குமே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நானும் ஜோசியம் பார்க்குற இடத்துலையும் அதான் சொல்கிறாங்க. ஒரு யூடியூப்பில் போயிட்டு ஒரு ஜோசிய சேனலை பார்த்தாலும் அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் காசு பணம் அப்படிங்கிறது வர மாதிரி தெரியலையே. முன்னாடியாவது கொஞ்சம் நல்லா இருந்தேன், இப்போ குரு பெயர்ச்சிக்கு பிறகு இன்னும் பாடாப்படுத்துதே ஜோசியரே அப்படிங்கிற ஒரு நிலைமையில் மேசராசிக்காரவங்க இருப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ராஜகிரகங்கள் 2 சேர்ந்து ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அமரும் போது அதே நேரத்தில் விஷப்பாம்பு சர்ப்பகிரகமான ராகு 12ஆம் இடத்துல இருக்குது. அதே மாதிரி கேது 6வது வீட்டில் இருக்கார். கடன் நோய் பகையை குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு விஷமற்ற ஒரு பாம்பு கேது போயிட்டு உட்காந்துருக்கு. செலவு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ராகு உட்காந்துருக்கு. அதாவது கேது 6ல் இருக்கும்போது கடன் இருக்கும், கொஞ்சமாக இருக்கும். ஆனால் அது நம்மளால் அடைக்க முடியாது. ஏதோ அன்னாடம் சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்க ஒழிய ஒரு 10 ரூபா கடனை அடைக்கவே முடியலையே, வெட்டி செலவாகுதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ராகு கேதுக்கள் அப்படி எதிர்மறையான ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறதுனால. சரி, இப்போது இந்த சனி பகவானுடைய ஒரு வக்ர காலம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இந்த ராகு கேதுக்கள் பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். செய்யணும். ஏன்னா நீங்கள் ஒரு மோசமான ஒரு இடத்துல சர்ப்ப கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு யோக பலம் பெற்ற ஒரு நல்ல நாளில் சர்ப்ப சாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கிறத செஞ்சுக்கோங்க. இந்த சனியாலையும் குருவாலையும் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். என்ன பண்ணலாம் ஜோசியர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு திரு நாகேஸ்வரம் போகலாம், இல்லை கீழே பெரும்பள்ளம் போகலாம், இல்லை காளகஸ்தி போயிட்டு வரலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆலயங்களுக்கு போயிட்டு வந்துட்டு சர்ப்பசாந்தி பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. குலதெய்வ ஆலயத்தில் நாக சிலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பாலபிஷேகம் பண்ணி வணங்குங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதோட தாக்கம் அப்படிங்கிறது குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதோட இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் 4.5 மாதம் அப்படிங்கிறது இருக்குது. சனி பகவானுடைய ராசிக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10வது வீட்டுக்கும் 11வது வீட்டுக்கும் அதிபதி. அதாவது தொழிலுக்கும் அவர் தான் அதிபதி, லாபத்துக்கும் அவர் தான் அதிபதி. இப்போ அவர் லாபஸ்தானத்தில், அதாவது ஆதாயம், உயர்வு, லாபம், காசு பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு, இதை குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரம் அடைகிறாரு. அப்போது லாபம் வராத ஜோசியரே சனிதான் பலமிழந்து போயிட்டாரே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களுடைய கடந்த கால முயற்சிக்கு அப்படியே ஒரு அற்புதமான ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இதை எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னாக்க சனி பகவானுக்குடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசியிலே விழுகுது. அதோட ராசிக்கு 5லையும் விழுகுது, ராசிக்கு 8லையும் விழுகுது. இந்த சனி பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் அதோடைய பார்வைக்குண்டான பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் குறைப்பார். ஏன்னா சனி பகவான் ஒரு இடத்த பார்த்தாலே அந்த வக்ர பார்வை அப்படின்னு சொல்லுவோம். அந்த வக்ர பார்வை அப்படிங்க பார்த்து என்ன செய்யணும்னு கேட்டிங்க அப்படின்னா நாம் கொஞ்சம் தர்ம வழியை தவறி லேசாக ஒரு காலை அந்தாண்டை எடுத்து வச்சோம் அப்படின்னாலே நமக்கு அள்ளி வலுவாக விழுவோம்.
ஒரு குறுக்கோழியில் முன்னுக்கு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஒரு காலை எடுத்து உயரத்தில் வச்சோம் அப்படின்னா 4 அடி பின்னாடி போய் விழுந்து போயிடுவோம். அந்தளவுக்கு சனி பகவான் வந்துட்டு அவருடைய பார்வையால் உங்களுக்கு பட்டத்திட்டே இருப்பார். என்ன கஷ்டம் வந்தாலும் நீதி தவறாத பிற உயிர்களுக்கு நாம் எந்த விதமான ஒரு தீங்கும் செய்யாமல் கர்ம வினைகளின்படி வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா இந்த சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நேரத்தில் வாரி கொடுத்துருவார். அதனால தான் சனி பகவான் வந்துட்டு நீதிக்காரகன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறது சாதாரணமாக சொல்லிடுறது இல்லை. நவகிரகங்களில் 9 கிரகங்கள்லையும் சனி பகவானுக்கு மட்டும்தான் நீதிமான் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. ஈஸ்வர பட்டம் பெற்றவர் அவர். ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான், அதையும் மறந்துடக்கூடாது நாம். அப்போ எந்ததொரு காரியத்துலேயுமே கொஞ்சம் நேர்மை அப்படிங்கிறது இருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அரசு ஊழியர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் லஞ்சம் கிஞ்சலாம் வாங்கி சிக்கிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். சரி, அதை கொஞ்சம் தள்ளிக்கோங்க. இப்போ உங்கள் ராசிக்கு என்ன கிடைக்க போகுது, அதாவது கடந்ததொரு காலகட்டத்தில் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த தொழில் ரொம்ப மந்தமாக ஓடிட்டு இருந்திருக்கும். நீங்களே நினச்சிருந்துருக்கலாம் குரு பயிற்சிக்கு பிறகு தான் சுத்தமாக மந்தமாக போயிடுச்சு, அதற்கு முன்னாடியாவது ஒரு 10 ரூபா வந்துக்கிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி. இப்போ சனி பகவானுடைய ஒரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதாவது சனி பகவான் வந்துட்டு இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இந்த ஒரு வக்கர காலகட்டத்தில் செய்வார். அப்போது கடந்த காலகட்டத்தில் எடுத்த முயற்சி என்றைக்கோ ஒரு இடம் வாங்கி போட்டு இருந்திருப்பீங்க, அது இன்றைக்கி பல மடங்கு விலை உயர்ந்து விற்பனையாகி ஒரு 10 ரூபா காசு பணம் கிடைக்கும். இந்த மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுப்பார். ஒரு தொழில் ஒன்று தொடங்கணும், மொத்தமாக போச்சு, ஏதாவது வேலைக்காக போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கிறவங்க ஒரு பகுதி நேரமாக வேலையை பார்த்துக்கிட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத குரு கொடுப்பார். அதை பற்றி நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் பயப்பட வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஒரு லோன் வாங்கிவிட்டேன், ஒரு குழுவில் லோன் கட்டிவிட்டேன், வாரம் டியூ கட்டுறதுக்கு என்னால் முடியலை, ஒரு ஜாமான் ஒரு டியூ லோன் வாங்கிட்டேன், ஃபோன் மேலே ஃபோன் வருது, இந்த மாதிரி கடன் சுற்றி சூழ்ந்து கிடக்கும் மேசராசிக்கு. எல்லோரும் சொல்லுவாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என் பொழப்பு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த ஒரு காலகட்டத்தில் கிடச்சிரும். இந்த 4.5 மாதத்துக்குள்ளேயே கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத மேசராசிக்காரர்கள் அனுபவிச்சிடலாம். எல்லா கடனையும் அடைச்சி முடிச்சிடுவீங்க. ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 ரூபா கொடுக்கணும், இவனுக்கு 5 ரூபா கொடுக்கணும், இவன் ஃபோன் பண்ணுவான் அவன் ஃபோன் பண்ணுவான் அப்படிங்கிற நிலைமை அப்படிங்கிறது இதுக்கு மேலே மாறி போயிடும். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட பூமிக்காரகனான செவ்வாயுடைய ஒரு ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நிலப்பலன் அப்படிங்கிறத வாங்கி போடக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. கேட்குறதுக்கு வேணால் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். அட ஏன் ஜோசியர் நானே ஒரு 10 ரூபாய்க்கு வழி இல்லாமல் இருக்கேன், நான் எங்கே போய்ட்டு நிலம் வாங்குறது இடம் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கொடுக்குற தெய்வம் கூடையை பிடிச்சிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சனி பகவான் இப்போ உங்களுக்கு ஒரு இடம் வாங்க வச்சிருவார். அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா சனி பகவானுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 8லையும் விழுகுது, 10லையும் விழுகுது. சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5லையும் விழுகுது, 8லையும் விழுகுது. அப்போ 8 அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம். 5 இடத்த சனி பார்க்குறாரு அப்படின்னா கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறைய வச்சிருவார் அப்படிங்கிறதுல நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன கஷ்டம் வந்தாலும் அது தானாகவே மறைஞ்சு போயிடும். 5ஆம் இடத்த சனி பார்க்குறாரு அப்படிங்கும்போது பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். பிள்ளைகள் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க, அது வேணும் இது வேணும்பாங்க, இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும் அப்படிங்கிறதுனால பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கோங்க. இதே காலகட்டத்தில் குரு பகவான் தனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ராசிக்கு 6, 8, 10 இந்த ஒரு 3 இடத்தையும் பார்க்குறாரு. அதாவது விருச்சகத்தில் குரு பார்வையும் இருக்குது, சனி பார்வையும் இருக்குது. அஷ்டமத்தில் 2 ராஜகிரகங்களுடைய ஒரு பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த மாதிரி தொழில் ஸ்தானத்துலேயும் குரு பகவானுடைய ஒரு பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால தொழிலில் கொடி கட்டி பறக்கலாம். கடந்த கால கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மறைச்சி கடன்லாம் அடைச்சி கௌரவத்தோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த 4.5 மாத கால சனி வக்ர காலம் அப்படிங்கிறது. இப்போ ராகு 12ல் இருந்துட்டு கொஞ்சம் செலவு கொடுத்துட்டு தான் இருப்பார். 10 ரூபா வந்தால் கூட 10 ரூபா செலவாயிரும். அந்த மாதிரி கேது 6ல் இருந்துக்கிட்டு கொஞ்சம் நோய் நொடி தோல் தொடர்பான அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொஞ்சம் கொடுக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நாம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது லேசாக பரிகாரம் அப்படிங்கிறது பண்ணிக்கணும். செவ்வாய்க்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் துர்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுறது, அரளிப்பூ மாலை சார்த்தி வணங்குறது. கேதுவுக்கு பரிகாரமாக பார்த்தீங்க அப்படின்னா யமகண்ட நேரத்தில் அதாவது ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. அது ரொம்ப வித்தியாசமாக தெரியும். அது என்னங்க யமகண்ட நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, ராகுவுக்கு ராகு காலம், கேதுவுக்கு யமகண்டம். சனியோட புத்திரன் மந்தனுக்கு குளிகை, இதுதான் இந்த நேரம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம கேதுவுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால யமகண்ட நேரத்தில் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு சாலை ஓரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு போர்வையை தானமாக கொடுங்க. காலணி செருப்பு ஏதாவது இருந்தால் வாங்கி கொடுங்க. இதை செஞ்சாலே இந்த சனி வக்ர காலகட்டத்தில் ரொம்ப நல்ல நேரம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. மேசராசிக்காரர்களுக்கு மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க மேக்ஸிமம் இந்த அன்னதானம் போட்டிங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் எல்லாம் சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன உயிரிகள்லாம் இருக்குங்களா, பறவைகளுக்கு உணவு வைக்கிறது,
அதேமாதிரி பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறது, வீட்டுக்கு முன்னாடி ஒரு செவுரு இருக்கும், செவுத்து சும்மா கொஞ்சோண்டு காலைல கொஞ்சம் சோறு இல்லை அரிசி, சரிங்களா, அதே மாதிரி ஒரு சின்னோண்டு ஒரு டப்பாவில் கொஞ்சம் தண்ணி வச்சிங்க அப்படின்னா அதுவும் அன்னதான புண்ணியத்தில் தான் சேரும். உயிரிகளுக்கு உணவிடுதல் தான் அன்னதானம், மனிதனுக்கு மட்டும் உணவிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு உயிருக்கு நீங்கள் உணவிட்டீங்க அப்படின்னா அதுவும் புண்ணியத்தில் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். சரி, ஓகேங்க. மேலும் மிகச்சிறந்த நன்மை எல்லாம் நடக்க சனி பகவான் வணங்குங்க, துர்க்கை அம்மனை வணங்கினாலும் உங்கள் வாழ்க்கைங்கிறது மிகச்சிறப்பாக அமையும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.